என்னடா நான் மட்டும் ஒரு தனியா ஒரு டைம் 6 மணி ஆயிடுச்சுங்க. அந்த மலையில என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. அந்த மலை மேலதான் இன்னைக்கு ஏற போறோம். கீழே ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. இந்த ரெண்டுமே போகணும் அப்படின்னா பேர்துறைக்கு சொந்தமானது, வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க பாம்பு வரலாம், மான் எல்லாம் இங்க வரும், பன்னி எல்லாம் வரும். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். இதே மாதிரியே இருக்காங்களா, நீங்க நடந்தா மட்டும்தான் அந்த பகுதியை ரீச் பண்ணவும் முடியும். சென்னையில இவ்வளவு ஏரி இருக்காங்கிறதே வந்து இதுக்கு மேலே ஏறினப்பதான் எனக்கே தெரியுது. அது மட்டும் ஹைட் வந்து தெரியும். அங்க தொட்டா சுருங்கி மாதிரியே இருக்குங்க. எல்லாம் சேர்ந்து என்ன விட்டுட்டு ஃப்ரெண்ட்ல போயிட்டாங்களே, ஓடி ஓடி போக வேண்டியதா இருக்குங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உங்களை போட்டு தள்ளிட்டு வராங்களா, என்ன கோயில் இருக்கு அப்படின்னு அதையும் பார்த்துருவோம். இதை பார்க்க பயமாவே இருக்கு ஒரிஜினலாவே. என்னடா நான் மட்டும் ஒரு தனியா ஒரு ஒற்றையடி பாதையில போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா டைம் 6 மணி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து வண்டலூர் ஜூ வந்து பார்த்திருப்போம். நிறைய பேர் போயிருப்பீங்க. ஆனா வண்டலூர் ஜூ போனவங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு மலை ஒன்று இருக்குங்க. ஜூவோட சேர்ந்தே அந்த மலை மேல ஏறணும் ஆசை இருக்கும். ஆனா நிறைய பேர் அந்த மலை மேல ஏறினதுக்கு இல்ல, அந்த மலையில என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. நாங்க அந்த மலை மேலதான் இன்னைக்கு ஏற போறோம். அந்த மலையில ஏறிட்டு அங்க என்னென்ன இருக்குங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாமா வீடியோக்குள்ள. நீங்க இந்த வண்டலூர் மலைக்கு மேல மற்றும் மலைக்கு கீழே ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு. இந்த ரெண்டுமே போகணும் அப்படின்னா பெருங்கலுத்தூர் பஸ் ஸ்டாண்டு சிக்னல்ல லெஃப்ட் சைடு நெடுங்குன்றம் போற ரோட நீங்க பிடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னாலே இந்த இடம் வந்துடும். ஒரு டேனிங் இருக்கும். நேரே இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தாம்பரம் அந்த ஏர்போர்ட் ட்ரைனிங், அதாவது ஏர்கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த பில்டிங் இருக்கு. அதுக்கு நேரே ஆப்போசிட் ரோடு தாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து காவல்துறைக்கு சொந்தமானது, வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க கீழே தான் பைக்கை பார்க் பண்ணிட்டு போகணும். மேலே யாருமே பைக் எடுத்துட்டு போகக்கூடாது. போட்டிருக்காங்க பைக் எடுத்துட்டு போற மாதிரி, ஆனால் அலோட் கிடையாது. ஸோ கீழே நீங்க வந்து பைக்கை வச்சுட்டு நீங்க நடந்து போகணும். இது மார்னிங் மற்றும் நைட் ஈவினிங் தான் இங்க அலோட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வாக்கிங் எல்லாமே போவாங்க. நீங்க இங்க வந்து மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இங்க போறவங்க வந்து பிலோ 5 ஏஜ் குழந்தைங்களை அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஏன்னா ரெண்டு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்து காடு தான் டோட்டலி அந்த ஏரியா. ஸோ ரெண்டு பக்கம் காடு. ஸோ என்ன விலங்கு மீன்ஸ் பாம்பு வரலாம், மான் எல்லாம் இங்கே வரும், பன்னி எல்லாம் வரும். ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். ஸோ வந்து நீங்கள் பெஸ்ட்டுவே ஒரு பிலோ 5 ஏஜ் குழந்தைங்களை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ மார்னிங் இப்போ நாங்கள் போயிருக்கோம். மார்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 o'clock இருக்குங்க. ரெண்டு பக்கம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக காடாக தாங்க இருக்கும். ரெண்டு பக்கமே நம்ம பார்க்காத நிறைய மரங்கள் இங்கே போனால் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். பார்க்காத ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. நாங்கள் இப்போ போகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் எடுப்பாங்க. எல்லாருமே இங்கே போயிட்டு தான் இருக்காங்க. இப்ப நாங்க போற டைம்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வேற யாருமே இல்லை, நாங்க மட்டும் தான் போறோம். ஆனா ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தங்களை நீங்க பாப்பீங்க பாருங்க, தூரத்துல இருந்து பார்த்தா பேய் மாதிரியே இருக்காங்களா? இல்லைங்க, அவங்க பரதா அணிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இதை பார்க்க எனக்கே பேய் மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் இதை எடுத்தேன். இந்த மலைக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் ஒன்று இருக்காம். இந்த கோயில் வந்து கார்த்திகை மாசம் வந்து விளக்கு வைப்பாங்க. அந்த டைம்ல இந்த கோயிலுக்கு எல்லாருமே அலோட் பண்ணுவாங்க. முடிஞ்சா நீங்களும் கண்டிப்பா போங்க. நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேட் ஒன்று போட்டிருப்பாங்க. அது பக்கத்தில் வந்துட்டோம். அதை கிராஸ் பண்ணி தான் நாம் இப்போ உள்ளவே போகிறோம். அந்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அண்டர் கண்ட்ரோல் பை போலீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வே வழி தாங்க வந்து இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது. அது வரும்போது நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே ஏறி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதை பார்த்துடலாம். தடை செய்யப்பட்ட பகுதி சம்திங் போட்டிருக்காங்க. ஸோ பைக்கெல்லாம் இங்கே அலோட் கிடையாது. நீங்கள் சைடில் உள்ள இந்த வழி தான் ஏறி கிராஸ் பண்ணி இந்த மலைக்கு மேலே போகணும். கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நீங்க நடந்தா மட்டும்தான் அந்த பகுதியை ரீச் பண்ணவும் முடியும். இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வண்டலூர் ஜூ பின்னாடி இருக்க மலை தானங்க. இங்க நின்றுட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வண்டலூர் ஜூ தெரியுமான்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த வேலியெல்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்க நீங்க நிறைய பேர் போனீங்கன்னா தெரியும், சிங்கத்துக்கெல்லாம் வேலி போட்டிருப்பாங்க, புலிக்கெல்லாம் ஒரு வேலி பெருசா, அந்த வேலி எல்லாமே தெரியும். இது மட்டும் இல்லாம அங்க இருந்து மிருகங்கள் சவுண்ட் எல்லாம் போடுங்க, அது எல்லாமே இங்க என்ன கேட்கும். இது மட்டும் இல்லாம இங்க மான்கள் வருமா, காட்டு பன்னி, எருமை, முயல், பாம்பு, பல வெரைட்டிஸ் வந்து நிறைய பேர் இங்க பார்த்துருக்காங்க. பட் நாங்க போன டைம்ல 1-2 கீரி பிள்ளை அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆனா மற்ற டைம்ல எல்லாம் இது எல்லாமே பார்ப்பாங்களா, இங்க எல்லாமே சுத்திட்டு இருக்குமா. ஸோ இங்க போறவங்க எல்லாமே வந்து கேர்ஃபுல்லா இருங்க. நாங்க போயிட்டு இருக்கப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து சைட்ல ஒரு மலை தெரியுது பாருங்க. இதுவும் அந்த வண்டலூர் சைட்ல இருக்க மாதிரி தான். ஃபுல்லா பாருங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே இருக்கும்.
சென்னைன்னு சொன்னாலே நம்ப முடியாது, அந்த அளவுக்கு செமையாக இருக்கும் சீனரி எல்லாம். நாங்கள் போகிற டைம் வந்து மழை சீசன், அதனால் பனிமூட்டமாக ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவரால் என்ன சொல்கிறது, ஓவரால் ஒரு 1/4% ஆச்சும் சென்னை தெரியும். ஏகப்பட்ட ஏரி இங்கே தெரியுங்க. சென்னையில் இவ்வளோ ஏரி இருக்காங்கிறதே வந்து இதுக்கு மேலே ஏறினப்பறம் தான் எனக்கே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாம்பரத்தில் வந்து சூரியப்பட்டு படத்தில் வந்து ஒரு ஏர்போர்ட்லாம் காமிப்பாங்க. அது ட்ரெயின் வந்து லேண்ட் ஆகுறதுல அதெல்லாமே இங்கேருந்து பார்த்தா அங்கேயே அது தெரியும். அதுவும் இங்கே நியர்பை தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மேலே வந்திருப்போங்க. ஐயோ முடியலை, ஏதோ போர்டு வச்சுருக்காங்க. என்னது இது, பொது பாகை அல்ல, இந்த பாதை காவல்துறைக்கு சொந்தமானது, தனியார் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது, நுழைவர்களுக்கு மூக்கில் குத்துவாங்களா, ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். தாண்டி இந்த கேப்பில் பாருங்கள், நம்ம எவ்வளோ ஹைட் வந்தோம் தெரியும். அங்கே ஏதோ குளம் தெரியுது. என்ன குளம் தெரியல, அணை மாதிரி இருக்கு. அணையா தெரியலையே, நான் பார்த்தா தெரியும் அங்கே ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டோம். நீங்கள் போகிற வழியில் இந்த செடி தொட்டா சுருங்கி மாதிரியே இருக்குங்க. ஆனால் தொட்டா சுருங்கி கிடையாது. நானும் தொட்டா சுருங்கின்னு பார்த்து தான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டேன். நீங்கள் இலையை பார்த்தா தெரியும், அதே இலை பூவும் தொட்டா சுருங்கி மாதிரியே. சரி தொட்டு பார்த்துருவோம் சுருங்குதான்னு. ஏன்னா தொட்டா சுருங்கி மரம் மாதிரிலாம் வராதுங்க சுருங்கல்ல. ஏன்னா தொட்டா சுருங்கி மாதிரி இருக்கும், முள்ளும் இருக்குது பாருங்கள். தொட்டா சுருங்கி மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து மரம், அது கொடி வகை. இது தொட்டாலாம் சுருங்கலை, இது தொட்டா சுருங்காத செடி போல். எனக்கு ஆல்ரெடி பயமாக இருக்குது. என்னை விட்டுட்டு வேற அவனை அங்கே போயிட்டாங்க. ஓடுவோம் எல்லாம் சேர்ந்து என்னை விட்டுட்டு ஃப்ரெண்டில் போயிட்டாங்களே. ஓடி போக வேண்டியதாக இருக்குங்க. அது வேற மழை. எப்போ போனாலும் இப்போ இந்த வீடியோ எடுத்தாலே மழை தாங்க. இப்போ பாருங்க, இன்னொன்று புதுசாக ஒரு செடி மாதிரி ஒன்று நிற்குது. என்னன்னு தெரியலையே, இது என்னன்னு தெரியலங்க. இது நிறைய எனக்கு பயமாக இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக மரம். அங்கே ஒருத்தர் பார்க்குறதே பேயாக தான் இருக்குது, பேய் போல தான் இருக்குது. ஓடு ஃப்ரெண்டில் ஏறி போயிட்டாங்க எல்லாரும். அவங்கள நம்ம ரீச் பண்ணணும். வாங்க, எங்கே நம்ம போகிறோம்? வண்டலூர் மலைக்கு. இங்கே பாருங்க, எல்லாரும் கீழே இருக்காங்க, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு. இவ்வளவு மேலே வந்துட்டோமா? பட் இங்கேருந்து பார்க்க சிட்டி மாதிரி சிட்டி அங்கே மட்டும் பில்டிங் இருக்குது. மீதி எல்லாம் சுற்றி மற்றி மரம் அந்த மாதிரி தாங்க இருக்குது. பட் வந்து நான் எதிர்பார்த்தோட சூப்பராக இருக்குங்க. பட் கீழே காமிக்க முடியல, ஏன்னா பக்கத்தில் போய் காமிக்கிறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. நிறைய செடி கொடிகள் தான் இருக்குது. இந்த பாருங்கள், கீழே அங்கே இருக்கும். நம்ம இவ்வளோ மேலே வந்துட்டோம். பட் இந்த இடம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லைங்க. நிறைய பேர் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் கண்டிப்பாக. ஏன்னா சென்னையில், அதுவும் வண்டலூர் பக்கத்தில், வண்டலூர் கூட போகலாம், நிறைய பேர் வந்து இது எதிர்பார்க்காத ஒன்று. நியர்பை நம்ம வண்டலூர் பக்கத்துலேயே இந்த மலைக்கு மேலே இப்படி போய் பார்க்கலாம்ங்கிறது வந்து சாங். இப்போ மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்கு. ஐயோ முடியலை, நடந்து. இது நார்மலாக இது பார்த்துருக்கேன், மர டைப்பில் இருக்கும். இது வந்து கொடி வகையாக குட்டி மரம்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஐயோ சுற்றி முற்றி ஒன்று இப்படி இருக்குது. ஆனால் பைக்கில் சூப்பராக இருக்குங்க. பைக்கெல்லாம் இங்கே வந்து பெர்மிட் ஆனால் பெர்மிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காவல்துறைக்கு சொந்தமான இடம், பொதுவானங்கள் இங்கே அனுமதி இல்லை. ஏதாச்சும் ஒன்று போட்டுருவாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல, ஒரு சைக்கிளாச்சும் ரெடி பண்ணலாம். ஐயோ என்னடா இங்கே வந்திருக்கோம், ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு பூச்சியை கூட பார்க்கலன்னு பார்க்குறீங்களா? ஃபைனலாக ஒரு பூச்சியை பார்த்துட்டோம். இவன் டேஞ்சரஸ் பா, இனப்பெருக்க காலத்தில் இருக்கான் போல. சேர்ந்துருக்காங்க 2 பேரும். பாயிங். இன்னும் மானெல்லாம் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. மான், காட்டு பண்ணி, நம்ம டைமுக்கு சிங்கம் புலி வராமல் இருந்தால் சரியா. மான் வந்தால் கூட அது நம்மளை எதுவும் பண்ணாது, காட்டு பண்ணி ஓடிடும். பட்டு கொஞ்சம் பேடுங்க. இந்த ஸ்டாப் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்களா? இதுக்கு மேலே நம்ம பொதுமக்கள் யாரும் போக அலோட் கிடையாதா? நானும் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட போனேன், மேலே வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு. பட் இது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்களா? பட் எனக்கே போன பிறகு தான் தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உங்களை போட்டு தள்ளிடுவாங்களா. ஸோ திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் இறங்க போகிறோம். மழை தூரல் போட்டுகிட்டே இருக்குது. சரி, ரிட்டர்ன் போகும்போதும் இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே போவோம். நம்ம எப்படி இருக்குன்னு ரசிச்சுட்டே போவோம். பாருங்கள், மேகங்கள் எல்லாம் கருநிறமாக உள்ளது. மழை கொட்ட போக முன்னாடி நம்ம ஓடணும் வீட்டுக்கு.
இனி மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தி முத்தி பார்த்துட்டே வந்து கீழ வந்து ஒரு கோவில் ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது அந்த காட்டுக்குள்ள. அது கீழ நம்ம ஒரு கேட் பார்த்தோம்ல, அது பக்கத்திலேயே போயிட்டு லெஃப்ட்ல போணும். சரி, அது போகும் முன்னாடி சைடுல எல்லாமே பார்த்துட்டே போயிரலாம் பாருங்க. சர சரன்னு இறங்க வேண்டியதுதான் ஃபாஸ்ட்டா டங்கு டங்கு டங்குன்னு எல்லாரும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விநாயகர் முத்து நிக்குது. அது மட்டும் இல்லாம, நீங்க கீழ போற வழியில பார்த்தீங்கன்னா தெரியும். சைடுல ஃபுல்லா வந்து இந்த பெருச்சாளின்னு தான் நினைக்கிறேன். அப்படியே பெரிய பெரிய குழி எல்லாம் தோண்டி, பெரிய சைஸ்ல உள்ளவங்க இருக்காங்க போல. இந்த பாருங்க. பெருச்சாளி தான் நினைக்கிறேன். பெருச்சாளியா இல்ல வேற எதாவது தோண்டிச்சா அப்படின்னு தெரியல. தென் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பு புத்து. ஒரு 4, 5 பாம்பு புத்து பார்த்தேன். பாம்பு இருக்கான்னு தெரியல. பால் ஊத்துனா தான் பாம்பு இருக்கான்னு இல்லையான்னு தெரியும். நீங்க யாராச்சும் அங்க போனீங்க அப்படின்னா, பாலோட போங்க. அப்பதான் பாம்பு இருக்கா இல்லையான்னு இங்க ட்ரையல் பார்க்க முடியும். ஒரு வழியா கீழ வந்துட்டேங்க. கீழ அந்த கேட் பக்கம் வந்துட்டோம். ஒரு கேட் போட்டிருந்தாங்கல்ல, போகும்போது சைடுல போனோம்ல, அந்த கேட் பக்கம் வந்துட்டோம். இனி இந்த கேட் பக்கத்திலேயே வெளியே போயிட்டு சைடுல இன்னொரு வழி இருக்கும். அந்த வழியில போனீங்க அப்படின்னா, அங்க உள்ள வந்து ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில தான் பார்க்க போறோம். வாங்க வாங்க போவோம் போவோம். மழையுடன் கூடிய ஒரு ட்ரிப் தான் இது. அதுவும் ஏர்லி மார்னிங்கே. நாளைக்கு என்னென்ன பார்க்க போகுது உடம்புக்கு. சிங் சிக்கான் சிங் சிக்கான் சிங் சிக்கான். நம்மளை விடவும் எல்லாமே போறதுக்கு செம்ம ஆர்வமா இருக்காங்க போல. சரி, போக வேண்டியதான் இந்த வழியில. இந்த பாருங்க, இங்க வந்து ஒரு சின்ன வே இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து நடந்து நடந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பொது வழியாவே ஆயிடுச்சு போல. இருந்த கேட்டு பக்கத்துலேயே இருக்கும். இந்த அப்புறம் பாருங்க சுரேஷ் ப்ரோ, அவர் பின்னாடியே நம்மளும் போக வேண்டியதுதான். நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடத்துலயாச்சும் போகும்போது அங்கங்கே கொஞ்சம் ஆட்கள் இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாருமே இல்லை போல. நாங்கள் மட்டும்தான் போகிறோம். அங்கே போகிறதோட இங்கே தாங்க கொஞ்சம் பயம் அதிகமாகவே இருந்துச்சு போகும்போது. ஏன்னா 2 பக்கம் ரொம்ப என்னது எல்லாம் முள் மரமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ அங்கங்கே என்னது கத்துற சவுண்டு, ஏதோ போகிற சவுண்டு, அது இது எதுன்னு எதெல்லாமோ கேட்டுட்டு இருந்துச்சு. வாங்க உள்ளே போய் அங்கே அப்படி என்ன கோயில் இருக்குது அப்படின்னு அதையும் பார்த்துருவோம். இந்த கோயிலையும் ரீச் ஆக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும் போல. கொஞ்சம் நேரமா நடந்துட்டு இருக்கோம். வந்துருவோம்னு நினைக்கிறேன். இப்போ கீழே எல்லாம் பாருங்க, மழை பெஞ்சு ஃபுல்லா சேராவே இருக்கு. இதையும் தாண்டி நம்ம சென்றால்தான் நாம் சாதிக்க முடியும். ஸோ சென்று கொண்டே இருக்க வேண்டும். போகிற வழியில பல ஏதோ விசித்திரமானலாம் ஏதோ இருக்கு. அதெல்லாம் கண்டும் பயப்படக்கூடாமல் போயிட்டே இருக்கும். இதுக்கு தான் சொன்னேன், மேக்ஸிமம் இங்கே சின்ன பசங்கள் லேடிஸ் எல்லாரும் அவாய்ட் பண்ணலாம். ஜென்ட்ஸ் மட்டும் போகிறதே பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா உங்களுக்கே வழியெல்லாம் பார்த்தது, ஏதோ போகிற வழியில் ஏதோ ஒரு காய், இது திங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம டிஸ்கவரி சேனலில் மேனிஸ்டர்ஸ் வைல்ட் அவர் வந்தார்னா இதெல்லாம் சாப்பிட்ருவாரு. நம்ம சாப்பிடக்கூடாது. அப்புறம் மண்டையை போட்டுருவோம். ஒரு வழியாக நியர்பை வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வந்துட்டாங்க. தெரியுது பாருங்க. அதான் கோயிலை பார்த்துட்டுங்களே. அப்படி அந்த கோயில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இனி அடுத்த ஆர்வம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த கோயிலில் வந்து அப்படி என்ன கோயில் அப்படின்னு இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். போகிற வழியில ஏதோ டிஃப்ரெண்ட்டாக மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. தூரத்துலேருந்து பார்க்கும்போது யாரோ அரிவாள் வச்சுட்டு இருக்காங்க போல கோயிலுக்குள்ள. ஐ திங்க் இவர் பேர் தெரிலங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கேயும் ஒரு பாம்பு புத்து பார்க்கலாம். ஸோ இங்கே வரவங்க எல்லாரும் மறக்காமல் பால் எடுத்துருவாங்க. பாம்புக்கு பால் ஊற்றினா தான் பாம்பு வெளியே வரும். அப்போ தான் நான் பாம்பை பார்க்க முடியும். சரி, அப்படியே சுற்றி முற்றி பார்த்துருவோம். ஐ திங்க் நேற்று ஏதோ இங்கே நடந்திருக்கு. ஸோ ஏன்னா நிறைய நடந்த மாதிரி நிறைய இது பாருங்க. சூலத்தில் ஏதோ குத்தி வச்சுருக்காங்கோ. அது மட்டும் இல்லாமல் சைடில் ஏதோ வழிபாடு ஏதோ பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் போவோம். பக்கத்தில் போய் பார்ப்போம். தெரிலங்க, இவர் என்ன சாமின்னு தெரில எனக்கு. இது பக்கத்துலேயே கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு வே இருக்கு பாருங்க. இந்த வழி கொஞ்சம் நடந்து போவோம். அப்படி என்ன இங்கேயும் சம்திங் ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த பக்கம் அப்படியே நடந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க போல. நீங்க அப்படின்னா போவோம். ஏதோ சூலம் தெரியுது. மழையும் பெஞ்சிட்டே இருக்கு. இதை பார்க்க பயமா இருக்கு. என்னடா, ஐயோ என்னங்க இதை பார்க்க பயமாவே இருக்கு. ஒரிஜினலாவே என்னது என்ன சாமின்னு தெரியலையே. இங்கே ஏதோ பண்ணிட்டு போயிருக்காங்க போலமா. நீங்க வந்து பூஜை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு பார்க்கவே பயமா இருக்குங்க. வேணாம், இது பக்கத்துல போக நமக்கு பயமா இருக்கு.
சுற்றி முற்றி ஒரு சூலம், சூலத்தில் எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு இந்த சாமி என்னவென்று தெரிந்தால் எனக்கு கூறவும். ஏன்னா எனக்கும் இது என்ன சாமி என்று தெரியவில்லை. ஆனால் பார்க்க மட்டும் பயமாக உள்ளது. இது ஏதோ பூ ரிட்டர்ன் வரும்போது பார்த்தேங்க. இதுவும் என்ன பூ அப்படின்னு தெரியல, ஏதோ இருக்கு. பட் கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு ஒரு சப்பாத்தி களி பார்க்குறேன். அதனால தான் இந்த சப்பாத்தி களி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வழியா எங்க ட்ரிப் இதோட முடிவடைஞ்சிச்சு. ஸோ நீங்க யாராச்சும் நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம பாருங்க. என்னோட பெஸ்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லி மார்னிங் போகிறது இங்கே வந்து பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சந்திப்பது வந்து உங்கள் விடைபெறுது. VK MS.